ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ஸ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இவங்கள்ட்ட என்னென்ன பேட் இருக்குது எல்லாம் அதை வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ வாங்க மக்களே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவங்க டீட்டெயிலு, அவங்க எங்கே லொக்கேஷன் ஆகிருக்கு எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து அவங்கள்ட்ட என்னென்ன பேட் வச்சுருக்காங்க என்னன்னு பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்ம பேட் ஃபார்ம் எங்கே இருக்குது, எங்கே அமைஞ்சிருக்கு? அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேட் ஃபார்ம் வந்து திருச்சியில் இருக்குங்க. திருச்சி சுப்ரமணியபுரத்தில் இருக்குது. சரி, ஓகே. லொக்கேஷன் எப்படி, எந்த வழியான வரணும்? நம்ம நீங்கள் திருச்சி பேட் ஃபார்முக்கு வந்து பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா ரஞ்சிதபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 4 வீடு 5 வீடு தள்ளி தான் இருக்குது. ரஞ்சிதபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஒட்டி இருக்குது. சரிண்ணா, ஓகேண்ணா. இப்போ நம்மள்ட்ட என்னென்ன பேடுங்க இருக்குது, என்னென்ன மியூட்டேஷன் வச்சுருக்கோம்? நம்மள்ட்ட முட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் நிறைய முட்டேஷன்ஸ் இருக்குது. பட்ஜீஸில் முட்டேஷன்ஸ் இருக்குது. காக்டைல்ஸும் வச்சுருக்கோம். காக்டைல்ஸ் கம்மியாக வச்சுருக்கோம். ஆஃப்ரிக்கன் பட்ஜீஸும் லவ் பேர்ட்ஸும் நம்மள்ட்ட நிறையா இருக்குது. ஓகேண்ணா. பட்ஜீஸில் பார்த்தீங்க முட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோ பஜ்ரி வச்சுருக்கிறோம், டிசிபி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நார்மல் லவ் பட்ஜீஸ் வச்சுருக்கிறோம். இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஆஃப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட வந்து ஃபிஷர் ஐட்டம் இருக்குது, மாஸ்க் ஐட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் பீச் ஐட்டம் இருக்குது. 3மே இருக்குது. ஆஃப்லைன்ஸும் வச்சுருக்கோம். நம்ம ஈவிங் ஆஃப்லைன்ஸ் வச்சுருக்கிறோம். பைடு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பைட்ஸ் இருக்குது, ஃபிஷர் பைட்ஸ் இருக்குது, சேபிள் பைட்ஸ் வச்சுருக்கிறோம். ஆஃப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா முட்டேஷனும் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷர் பைட்ஸ் இருக்குது. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா மாவு ஃபிஷர் பைட் இருக்குது, அல்பினோ ஸ்பிட் இருக்குது, வைலட் ஃபிஷர் இருக்குது, மாவு மாஸ்க் இருக்குது, ஆலிவ் மாஸ்க் இருக்குது. இது எல்லாமே இந்த குண்டில் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ சேல்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு? இது சேல்ஸும் இருக்குது, ப்ரீடிங்கும் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பேர்ட்ஸும் வளர்க்குறது வந்து சேல்ஸுக்கு தான். 90% நம்ம சேல்ஸுக்கு கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இதெல்லாம் இப்போ டிஎன்ஏவோட இருக்கனால நம்ம சில இதுக்கு டிஎன்ஏ இருக்கும், சில இதுக்கு டிஎன்ஏ போடல. இப்போ உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பேர்ட்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால இப்போ நான் டிஎன்ஏ போடல. சரிண்ணா, ஓகேண்ணா. இப்போ கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்ஏ கேட்டாங்கன்னா டிஎன்ஏ போட்டு தரலாம். அதுக்கான சார்ஜ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. என்னென்ன மியூட்டேஷன் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த குண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிசிபி இருக்குது, ரெட் ஐ பேர்ட்ஸ் இருக்குது, மாவில் எல்லோ பேஸ் இருக்குது, மாவில் கோல்டன் பேஸ் இருக்குது, லுட்டினோ இருக்குது. இதில் லுட்டினோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசிபியோட ஸ்பிட்டு. ஓகேண்ணா. இது எல்லாமே இப்போ நார்மல் இப்போ 2 டிசிபி போட்டாலுமே உங்களுக்கு வந்து அதில் ஸ்பிரிட் வருமா? அந்த பேரண்ட்டை பொறுத்து மாறும். டிசிபி போட்டால் 100% டிசிபி தான் வரும். இன்கேஸ் அந்த பேர்டு, அதாவது அதுக்கு முன்ன ஜென்ரேஷன் வந்து ஸ்பிரிட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்பிரிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 5 குஞ்சு போய்க்குது அப்படின்னா மேபி ஒரு சான்ஸ் ஒரு 2 குட்டியோ இல்லை ஒரு குட்டியோ ஸ்பிரிட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்பிரிட் வந்து ரெட் ஐ வருமா இல்லை எப்படி நார்மல் ஐ வருங்களா? ஆக்சுவலாக டிசிபி பார்த்தீங்க அப்படின்னா முட்டேஷன் வந்து உங்களுக்கு இந்த முட்டேஷன், தட் மீன்ஸ் செக்ஸ்லைங்கிற முட்டேஷன். ஆக்சுவலாக செக்ஸ்லைங்கிறதுனா ஆணில் மட்டும் முட்டேஷன் கேரி ஆகும், ஃபீமேலில் கேரி ஆகாது. இப்போ ஒரு டிசிபி போட்டு ஒரு ஸ்பிட் பேர்டு, இப்போ இந்த ரெட் ஐ பார்த்தீங்க அப்படின்னா இது மேல். ஆக்சுவலாக அந்த 2 ரெட் ஐயுமே மேல். ஸோ அந்த 2 ரெட் ஐக்கும் கண்டிப்பாக டிசிபியோட ஜீன் வந்து கேரி அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பைடு. ஆக்சுவலாக பைடில் வந்து உங்களுக்கு எல்லோ பேஸ் பைடு இது. ஆக்சுவலாக அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிபி இருக்குது, நார்மல் டிசிபி. இது வந்து நார்மல் டிசிபிங்கிறத விட டிசிபியில் 2 கலர் இருக்கும். இது வந்து எல்லோ பேஸ் டிசிபி. நம்மள்ட்ட இன்னொரு இடத்துல இருக்கும் பாருங்கள், ஒயிட் டிசிபி. அங்கிட்ட அந்த சைடில் இருக்குது. இப்போ வரும் பாருங்கள், கொஞ்சம் எடுங்க. இல்லை ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துருக்கு பாருங்கள், இது வந்து ஒயிட் டிசிபி. இப்போ 2மே இது அந்த 2வது உட்காந்துருக்கிறது வந்து ஒயிட் டிசிபி. எஸ், அந்த 2வது இதில் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டில் இல்லாமல் 2வது கலரில் இருக்கிறது வந்து ஒயிட் டிசிபி. இது வந்து இது ஒரு கலர். இதுக்கு அப்புறம் இதில் இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஒயிட் டிசிபி. இப்போ ஒயிட்டையும் எல்லோவையும் வந்து ப்ரீட் பண்ணால் என்னென்ன கிடைக்கும்? 2மே கிடைக்கும், ஒயிட்டும் கிடைக்கும், எல்லோவும் கிடைக்கும். 50-50 தான் கிடைக்கும். 50-50 தான் கிடைக்கும். டிபெண்ட்ஸ். ஆக்சுவலாக 100% சொல்ல முடியாது, ஒரு தோராயமாக அதை சொல்லலாம். நம்மள்ட்ட ஹெலிகாப்டர் பட்ஜெட்ஸும் இருக்கானே? இருக்கும். அந்த அங்கே இருக்கு பாரு. இது ஹெலிகாப்டர் பட்ஜெட்ஸு. இது ஹெலிகாப்டர் பட்ஜெட்ஸில் என்ன கலர்னு? இது வந்து பைடு ஹெலிகாப்டர் பட்ஜெட். ஆக்சுவலாக பைடு, ப்ளூ பைடு. ஆக்சுவலாக ஓகே. இப்போ இது ஹெலிகாப்டர் எல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கிறேன். ஹெலிகாப்டரில் சேல்ஸ். ஹெலிகாப்டரும் சேல்ஸுக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ நம்ம ஹெலிகாப்டர் பேரண்ட் வேணா பார்க்கலாம். இருங்க, ஹெலிகாப்டர். இது ஹெலிகாப்டர் ப்ரீடிங் பேர். மேலு. ஃபீமேல் வந்து
மேல் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் ஆஃப்லைன் ஹெலிகாப்டரு. இது வந்து கொஞ்சம் ஸ்பிட் பேர்டு மாதிரி தான், ரொம்ப ஹெலிகாப்டர் மார்க்கிங் வந்து கம்மியாக இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கிங்கில் இருக்கும். இது வந்து பைடு ஹெலிகாப்டரில் எல்லோ பைடு. இதுக்கு சிக்கு பொறிச்சிருக்கு. சிக்கு அப்படியே பாருங்கள். சிக்கு வந்து இதுக்கு 2 சிக்கு பொறிச்சிருக்கு. ஒன்று வந்து கோல்டன் பேஸில் வயலட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. இது வந்து அது அவங்க அம்மா மாதிரி பைடு. 2 சிக்கு மட்டும் தான் போட்டு. ஆமாம், இந்த 2 தான் பொறிச்சிருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஹெலிகாப்டர் பட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50-50 கிடைக்குமாண்ணா இல்லை ஃபுல்லாகவே கிடைக்குமாண்ணே? இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹெலிகாப்டர் போட்டோம்னா கண்டிப்பாக பறக்கிறதுல மேக்ஸிமம் ஹெலிகாப்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் சில இதில் வந்து இப்போ சில பேர் போட்டு ஸ்பிரிட்டு போட உடச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு டிபெண்ட்ஸ், அந்த வேரியன்ஸே மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் வச்ச மாதிரி ஸ்பிரிட்டு மாதிரி வருமாண்ணே? ஆமாம், இந்த மேலே அவங்க அப்பா இருக்காருல்ல, இப்போ அந்த குருவி பாருங்க. அந்த குருவி வந்து இந்த குருவியோட பேரண்ட் வந்து அப்பா வந்து ஸ்பிரிட் பேர்டு தான், 100% ஸ்பிரிட் பேர்டு தான். ஓகே ஓகே. இது வந்து ஒரிஜினல் ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒரு நார்மல் குருவிக்கு பிறந்த குருவி. அதுலேருந்து இப்போ மியூட்டேஷன், அதுலேருந்து இந்த குருவிங்க வரும் அடுத்த ஜெனரேஷன்ல. நல்லா இருக்கு. ஆமாம், இது வந்து குருவிங்க ரெக்கை வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் இதுலேயும் நான் உங்களுக்கு வந்து ரெக்கை கம்மியாக உள்ளதும் வர சான்ஸ் இருக்கு. இது இப்போ பார்க்குறது வந்து சோபஜிரி. இது வந்து இம்போர்ட்டட் லைனேஜ். மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ பேஸு, ஃபீமேல் வந்து சின்ன மனு. இது வந்து இம்போர்ட்டட் ரிங்கோட இருக்கும். நல்ல லைனேஜ் பேர்ட்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து இப்போ ப்ரீடிங் போடல, இப்போ ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு பாக்ஸ் சொல்லியிருக்கிறோம். பாக்ஸ் வந்தோடனே ப்ரீடிங் போட வேண்டியதான். இது சைஸ் இவ்வளோ தானே இல்லை இதை விட இன்னும் பெருசாக வருங்களா? இது சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோபஜிரிக்குன்னு ஒரு ஷோ கண்டிஷன் இருக்குது. 21.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சோபஜிரி. பட்ஜிஸ் வந்து சைஸ் இல்லை. அது உடம்பு சைஸ் வந்து மாறும். உடம்பு சைஸ் வந்து இந்த சைஸுக்கான உடம்பு இருந்தால் அது நல்ல குவாலிட்டியெல்லாம் ஜெயிக்கும் ஆக்சுவலாக. இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. வேணா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. சோபஜிரிக்கான ரூல் அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த சோபேர்டு வந்து நிறைய டைப்பில் இருக்குன்றாங்களே, இது இங்கிலீஷா இல்லை ஹாலண்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலண்ட் பஜ்ரி. இது வந்து ஹாலண்ட். ஆமாம், ஹாலண்ட் பஜ்ரி. ஆலன் பஜ்ரிஸ் வந்து சைஸில் நல்ல பெருசாக இருக்கும். இங்கிலீஷ் பஜ்ரிஸ் கொஞ்சம் ஆலன் பஜ்ரிஸை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து ஆலன் பஜ்ரி. இப்போ இதில் என்ன மியூட்டேஷன் வரும்? இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா? இப்போ இதில் நம்ம போட்டுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா சின்னமன் வரும். சின்னமன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வயலட் சின்னமன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. வயலட் ஷேடு உங்களுக்கு தெரியும், லைட்டாக உங்களுக்கு வயலட் ஷேட் தெரியும். கேமராவில் தெரியுதா நினச்சல, நேரில் பார்த்தீங்கன்னா வயலட் ஷேட் தெரியும். இல்லை வீடியோவில் தெரியுது. தெரியுதுங்களா? ஓகே. இப்போ வயலட்டும் வரலாம், நார்மல் வயலட் வரலாம், எல்லோ பேஸ் வயலட் வரலாம், அதே மாதிரி ப்ளூவும் வரலாம், கோபால்ட்டும் வரலாம். ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டேஷன் தான் வரும்னு சொல்ல முடியாது. நிறையா முட்டேஷன், கலர் வேரியேஷன் நிறையா வரும். ஓகே ஓகே. இது ஆனால் ஆஃப்லைன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டுமே நார்மல் குருவிங்க தான். ஓகேண்ணா. இப்போ அடுத்த பேட் நம்மள்ட்ட ஆஃப்லைன் இருக்கும், அது அடுத்த அங்கே ஒரு குருவி பார்க்கலாம். சரிண்ணா. ஓகே. இது வந்து சோபஜிரியில் வந்து ஆஃப்லைன் வெரைட்டி. தலை வந்து ஒயிட்டாக இருக்கும், ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். பாடியெல்லாம் ஒரு கலராக இருக்கும். இது வந்து பார்க்க உங்களுக்கு வந்து இது ஒரு ரேர் வெரைட்டி தான். ஆஃப்லைன்றது ஒரு ரேர் வெரைட்டி தான். இது வந்து ஃபீமேலு. இப்போ இதுக்கு வந்து பறக்கிற மேல் வந்து ஜீன் வந்து கேரி ஆகும். ஏன்னா ஆஃப்லைன் வந்து செக்ஸ்லி லிங்க்டு லவ் பேர்ட்ஸில். இதில் வந்து இன்னொரு கலர் இருக்கும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. சரிண்ணா. இப்போ அந்த பேரை பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா டிஎஃப்னு சொல்லுவாங்க. டிஎஃப் வந்து எப்பயுமே சைஸ் சின்னதாக தான் இருக்கும் சோபஜிரிஸில். சோபஜிரிஸில் டிஎஃப் டபுள் ஃபேக்டர் எப்போதுமே சின்னதாக தான், கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நார்மல் சைஸை விட. இப்போ ஏன்னா இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க அந்த பட்ஜெட்ஸ்லாம் சைஸை பார்க்கும்போது இது கொஞ்சம் லைட்டாக சின்னமாக தெரியும், சின்னதாக தெரியும். ஓகே ஓகே. இது டிஎஃப். இதுதான் அந்த பேக் பேரா போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு ப்ரீடிங் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். இப்போ 6 வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே. இந்த சோபஜிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹாலண்ட் பஜ்ரிஸோட குட்டிங்க ஆக்சுவலாக. இதோட அப்பா வந்து இது வந்து எந்த பொறுத்தது ஆக்சுவலாக. இது ஒரு பேரு. இதுவும் ஒரு ஸ்பேங்கிளும் போட்டிருக்கோம். ஸ்பேங்கிள் வந்து இப்போ முட்டை விட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பார்க்க சொல்கிறேன், பானையில் வேணால் காமிக்கலாம். இப்போ முட்டையில் இருக்கான்னு தெரியல, பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தெரியும். முட்டை இருக்கா? முட்டையெல்லாம் இல்லைண்ணே. முட்டையெல்லாம் இல்லை. ஓகே. முட்டை ஒரு ஸ்டேஜில் இருக்குது.
ஷோ பேடுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் பெஸ்ட்டானா இல்லை இது மாதிரி பாட் வச்சா? ரெண்டுமே பெஸ்ட் தான்ப்பா. ப்ரீடிங் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வால் வந்து மடங்காது சோபத்திரிக்கு. ஓகே ஓகே. ஆனா முட்டை அந்த குழி பள்ளமா வைக்க முடியாம சில ப்ரீடிங் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இதே இப்போ பாட் வச்சிருக்கீங்கன்னா பாட்டில் வந்து எல்லா முட்டையும் பொரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பேர்ட்ஸுக்கான இது வந்து ஃபெதர் வந்து மடங்கிடும், வால் வந்து கொஞ்சம் இதாகும். இப்போ நம்ம பெரிய பானை தான் வச்சிருக்கிறோம், ஆனால் நமக்கு பாட்லையும் ப்ரீட் ஆகுது, பாக்ஸ்லையும் ப்ரீட் ஆகுது. ஓகே ஓகேண்ணே. இப்போ அடுத்து வேறு பார்த்துலாமாண்ணே? அந்த ஃபாலோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லைனேஜ்லேருந்து வந்தது தான். இப்போ இது 2 சிக்கு பொறுத்திருக்கு. சிக்கு பார்க்கலாம், இப்போ கீழே இருக்கும். ரெண்டுமே ஃபாலோவாக பொறுத்திருக்கு. இப்போ இதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்கானா இல்லை எப்படின்னா? இப்போ இது நெக்ஸ்ட் அவுட் ஆனிச்சுன்னா சேல்ஸ் தான். அது நெக்ஸ்ட் அவுட் ஆனால் இது சேல்ஸுக்கு தான் இருக்குது. ஆமாம், சேல்ஸ் தான். வீடு எடுக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா இன்னும்? சில இது அதுங்களும் சாப்பிட்டுதுங்க. இப்போ அப்பா அண்ணன் ஊட்டுறாரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இப்போதைக்கு ஓரளவு சாப்பிடுங்க. இன்னும் ஒரு வாரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஃபாலோவில் இது நிறைய கலர் இருக்கானா இல்லை? ஃபாலோவில் நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் ப்ளூ ஃபாலோன்னு சொல்லுவாங்க, ப்ளூ ஃபாலோன்னு சொல்லலாம், இந்த வைலட் ஃபாலோன்னு சொல்லுவாங்க சில பேர். ஓகே ஓகே. இது இல்லாமல் எல்லோ டாமினண்ட்டாக இருக்கும். அது நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். எல்லோ கலரில் இருக்கும் ஃபாலோ. நம்மள்ட்ட எல்லோ கலரில் இல்லை, ஏன்னா இந்த கேஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால எல்லோ கலர் ஃபாலோஸ் நம்மள்ட்ட இல்லை. நம்மள்ட்ட இப்போ இந்த ப்ளூ கலர் தான் மக்கள் நிறைய விரும்பி கேட்கறதுனால ப்ளூ கலர் வச்சுருக்கோம். சரிண்ணா, ஓகே. இது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலு ரெட் ஐ இன்னும், ரைட்டில் இருக்கிறது வந்து டிசிபி. இப்போ இதுக்கு சிக்ஸ் வந்து பொறுத்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா டிசிபி ஒன்று பொறுத்திருக்கு, மிச்சம் எல்லாமே ரெட் ஐ தான் பொறுத்திருக்கு. இப்போ தேர் சொன்னேன், இது வந்து ரெட் ஐ. இப்போ இந்த பேர்டு வச்சு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம டிசிபி உருவாக்க முடியுமா? இதில் இருக்க மேல் எல்லாமே டிசிபி ஸ்பிளிட்டு. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு டிசிபி குருவினால் வரும், ஒரு குருவினால் வரும். இப்போ இதுக்கு ஃபீமேல் என்ன போடணும், டிசிபி போடணுமா இல்லை? ஃபீமேல் டிசிபி போட்டாலும் போடலனாலும் ஒரு குருவினாலும் டிசிபி வரும். என்ன குருவி போட்டாலும் ஒரு குருவி டிசிபி வரது பாக்கி. ஓகே ஓகே. அதாவது 25% உங்களுக்கு டிசிபி கிடைக்கும். ஆமாம், 4 குட்டி போடுது அப்படின்னா ஒரு குட்டினாலே கண்டிப்பாக டிசிபி வரும். சரிண்ணா, ஓகே. இது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸு சிக்கு பொறுத்திருக்கு. இதை பேரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்ளூ மேலு, அம்மா வந்து லுட்டினோ ஃபிஷர். இதுக்கு சிக்கு இறங்கியிருக்கும். இந்த சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டோ லுட்டினோ, அதாவது எல்லோ ஜீன் வந்து கேரி ஆகும், அல்பினோ ஜீன் வந்து கேரி ஆகும், இனோ ஜீன் வந்து கேரி ஆகிடும். இதில் வந்து இந்த சிக்கை வந்து நம்ம எங்கேயும் ஏதோ ஒரு இனோ ஜீனோட போட்டோம்னா நமக்கு வந்து பார்ப்ளூ இனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெட் ஐ பேர்டு கிடைக்கும். ரெட் ஐயில் பார்ப்ளூ கிடைக்கும். பார்க்குறது வந்து அவரோட அப்பா ஆக்சுவலாக மேல் வந்து பார்ப்ளூ. இதுக்கு வந்து போன தடவை பொறுத்தது சிக்கு காமிக்கிறேன். அது வந்து ஆஃப்லைனாக வந்திருக்கு. மேபி இதோட இந்த மேல் வந்து ஆஃப்லைனுக்கு ஸ்பிட்டாக இருக்கலாம். அதோட சிக்கை காமிக்கிறேன், இதை பார்ப்போம். இதான் அதோட குட்டி. இது வந்து பார்ப்ளூ ஆஃப்லைன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பார்ப்ளூ ஆஃப்லைன் இறங்கிருக்கு. இதை வந்து எது கூட நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பில்ட் போடுவீங்க? இப்போ இதுக்கு வந்து இனோட போட்டோம் அப்படின்னா என்னோட கான்செப்ட் படி இன்னும் வரும். ஆஃப்லைனில் ரெட் ஐ கலந்துருக்கு இந்த ஜீனு. இப்போ இதில் என்ன வரும்னு எக்ஸாக்டாக தெரியல. சரி, ஓகே. நான் அடுத்த பேர்டு பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இது வந்து ஃபீமேலு. இப்போ முட்டைக்காக போட்டிருக்கோம். அது முட்டை இருக்கு. இது வந்து ஃபீமேலான? ஆமாம், இது வந்து ப்ளூ மாஸ்க்கு. இதுக்கு வந்து ஒயில்டு மாஸ்க் மேல் போட்டிருக்கோம். இது பார்க்கலாம், மேல் பார்க்கலாம். இப்போ இது ஃபீமேல் வெளில வந்திருக்கு. ப்ளூ மாஸ்க் ஃபீமேலு, மேல் வந்து ஒயில்டு மாஸ்க். இதோட சிக்கை பார்க்கணுன்னா இதோட சிக்கு வந்து ஆலிவ் மாஸ்க் பொறுத்துருக்கு நமக்கு. இப்போ இதில் வந்து என்னென்ன வரும் நமக்கு? இதில் வந்து எல்லாமே பொறிக்கிற எல்லாமே க்ரீன் ஷேட்ஸ் தான் வரும். ஏன்னா ஒரு க்ரீன் தான் டாமினன்ட் இருந்ததுனால ப்ளூ கலரே வராது. ஓகேங்களா? அதோட பிள்ளைங்களுக்கு தான் உங்களுக்கு ப்ளூ ஜீன்ஸ் கேரி ஆகும். இப்போ இதில் வந்து வைல்டு மாஸ்க் மட்டும்தான் வரும். இது வந்து ஃபுல்லாக க்ரீன் நார்மல் வைல்டு மாஸ்க் மாதிரி வரும். அதுவும் வைல்டு மாஸ்க் வந்து பியூராக வராது. இது பார்த்தீங்கன்னா வைல்டு மாஸ்க் நல்லா பியூராக இருக்குது. அதுக்கு வந்து லைட் ஆரஞ்சு வரும் நெக்கில். இது நல்லா பியூராக இருக்குல்ல. இது வந்து பியூரஸ்ட் வைல்டு மாஸ்க் இம்போர்ட்டட் லைனேஜ். இது பாரு, தான் அந்த இதோட போன தடவை இறங்கின சிக்கு. இன்னொரு நார்மல் மாஸ்க் வந்துச்சு, க்ரீன் மாஸ்க் வந்துச்சு, அதை கொடுத்தாச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இப்போ இறங்கும். இது மாதிரி தான் இறங்கும். ஓகே.
இது ப்ளூ ஆஃப்லைனு, இது ஃபீமேலு, இது வந்து ஈவினிங் ஆஃப்லைனு மேலு. இப்போ இதில் சிக்கன் என்ன மாதிரி சிக்கன் நம்ம கிடைக்கும்? இதில் வந்து ஆஃப்லைன் இறங்கும், இறங்குற சிக்கன் எல்லாமே ஆஃப்லைனாக இருக்கும். அதில் ஏதாவது யூவிங் ஆஃப்லைன் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேண்ணா. இப்போ இதில் ப்ளூ யூவிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானே? இதில் இந்த ஆஃப்லைன் வந்து யூவிங் ஆஃப்லைன் வந்து நம்ம அதோட பேரண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் இந்த ஜென்ரேஷனில் வரதுக்கு வாய்ப்புகள் 50-50 தான். வந்துச்சுன்னா நம்ம லக்கு. அப்படின்னா அந்த யூவிங் ஆஃப்லைன் வந்து ப்ளூவோட ஸ்பிரிட்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இதுக்கு வர பிள்ளைங்கள்லேருந்து ப்ளூ ஆஃப்லைனோ எல்லா யூவிங் ஆஃப்லைனும் வரும். ப்ளூ கலரில் யூவிங்கும் வரலாம், எல்லா கலர்லையும் வரும். இப்போ இது வந்து ப்ரீடிங் போட்டிருக்கீங்க, இப்போ தான் செட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், இது ப்ரீடிங் போட்டிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. இப்போ அடுத்த பேர் பார்த்தலாம். ஆஃப்லைனும் க்ரீன் ஈவிங் ஆஃப்லைனும் போட்டிருக்கோம். இதோட சிக்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்ஸும் ஈவிங் ஆஃப்லைன்ஸும் வரும். இதில் வரது எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆஃப்லைனும் வரும், க்ரீன் ஈவிங் ஆஃப்லைனும் வருங்களா? ஆமாம். இதில் ஆலிவ் வருமானே? ஆலிவ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆஃப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து டாமினன்ட் ஆலிவ் தான். ஓகே ஓகே. அந்த ஆலிவ் ஆஃப்லைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேண்ணா. அடுத்த பேர் வைலட் மாஸ்க் இதோட பேரு. இது வந்து அங்கிட்டு வரது வைலட் மாஸ்க் பேர். இது உங்களுக்கு கேமராவில் மேபி கலரில் உங்களுக்கு கம்மியாக தெரியலாம். வைலட் வந்து நேராக பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நடக்கும். வைலட் மாஸ்க் இதில் எப்படின்னா குட்டி இறங்கும்? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்காக தான் இறங்கும். இதில் இறங்கின சிக்கு வந்து ஆல்ரெடி இறங்கின சிக்ஸ் காமிக்கிறேன். மாவு மாஸ்க் இறங்கியிருக்கு, வைலட் மாஸ்க் இறங்கியிருக்கு. 2 தடவையுமே எனக்கு ஒரு 3 தடவை சிக்கு பொறிச்சிருக்கு. 3 தடவையுமே பைப்ஸ் தான் பொறிச்சிருக்கு. பேரோட சிக்கு இது இப்போ பொறிச்சிருக்கு. ஒரு சிக்கு பொறிச்சிருக்கு. போன தடவை 2 சிக்கு பொறிச்சிருக்கு. இந்த தடவை ஒரு சிக்கு பொறிச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல. ஒன்லி நார்மல் பேசிக் ஃபுட் மட்டும் தான் கொடுக்குறோம். எதுவும் ஸ்பெஷல் ஃபுட்டு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஏன்னா சன்ஃப்ளவர் சைடு நெல் மட்டும்தான் கொடுக்குறோம். மற்றபடி சோப்பு ஃபுட்டு எதுவுமே கொடுக்கறதில்ல. அதனால் வந்து ப்ரீடிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரி ஓகேண்ணா. இது ரெண்டுமே டெக்கினோ. ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ப்ளூக்கும் லுட்டினோ ஃபிஷருக்கும் இறங்கின குருவிங்க. ரெண்டுமே ரெட்டே கிடையாது, நார்மல் டெக்கினோ. ரெண்டுமே ஸ்பிரிட் இனம். ஸோ இதில் வந்து நமக்கு லுட்டினோ ஃபிஷரும் வரலாம், பர்ப்ளூ இனோ ஃபிஷரும் வரலாம். 2 சிக்குமே இப்போ கிடைக்கும். ஆமாம், 2 சிக்குமே கிடைக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பேரண்ட்டு. இது போட்டிருக்கோம், பாப்பா எப்படி இருக்குன்றது தெரியல. அப்படின்னா ஒயில்டு மாஸ்க்கு பைடும் போட்டிருக்கோம். இது எல்லோ மாஸ்க் பைடுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு எல்லோ மாஸ்க் பைட் பார்த்துருக்கோம், இது போட்டிருக்கோம். இதில் வந்து வைல்டு மாஸ்க்கும் இறங்கும், மாஸ்க்கு பைடும் இறங்கும், எல்லோ மாஸ்க் பைடும் இறங்கும். இது ரெண்டும் இம்போர்ட்டட் குருவி. பேரு இதில் வந்து எனக்கு அல்பினோ பீச் வரும். மேல் வந்து வைலட் பீச்சு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினோ பீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரிமினோ பீச்சில் வந்து இதுலேருந்து எனக்கு அல்பினோ பீச்சும் வைலட் பீச்சும் இறங்கியிருக்கு. அதோட பிள்ளைங்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து அல்பினோ பீச்சு. இப்போ பார்த்தோம்னா அந்த பேரோட சிக்கு. இது வந்து லாஸ்ட் டைம் இறங்கின சிக்கு. அதுக்கு முன்னாடி இறங்கின சிக்கு வந்து லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி இறங்கின சிக்கு. போன தடவை இறங்கின சிக்கு வந்து இந்த கும்பலில் விட்டு வச்சிருந்தப்ப அடிச்சுட்டாங்க. இங்கிட்டு இருக்கிறது போன தடவை இறங்கினது இந்த கீழே இருக்குது பாருங்க உட்காந்துருக்குது. இது எல்லாமே இந்த பேரண்டோட சிக்கு தான். லாஸ்ட் 2 கிளச்சோட சிக்கு தான். இதில் வந்து ஒரு அல்பினோ கண்டிப்பாக இறங்கும் இந்த பேருக்கு. மிச்சம் இதெல்லாம் பீச் இறங்கும். ஏன்னா இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்கீங்களா இல்லை உங்களுக்கு மீட்டேஷனுக்காக வச்சுருக்கீங்க? சேல்ஸுக்கு வச்சுருக்கேன், சேல்ஸுக்கு கொடுத்துடலாம். சேல்ஸ்னால் என்னென்ன ஊர்னு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்ஸில் வைக்கக்கூடியதை வச்சிடலாம். அதர் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக கொடுக்க முடியும் ஓரளவு மேக்ஸிமம். அதாவது கேரளா கொடுக்கலாம். இப்போ கேரளாவில் சில ஊருக்கு பஸ் இல்லை, சில ஊருக்கு பஸ் இருக்குது. பஸ் இருக்க ஊருக்கு கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அதுக்கு டெலிவரி சார்ஜ்லாம் வந்து அவங்க தான். அந்த டெலிவரி சார்ஜ் வந்து அவங்க கொடுத்துக்கலாம். அது இப்போ நம்மளே வாங்கியிருக்கோம். சில பாட்ஸ்லாம் நம்ம வந்து வெளியூர்லேருந்து வச்சுருக்கோம், பெங்களூர்லேருந்து வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது அப்போல்லாம் நம்ம தான் டெலிவரி சார்ஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம டெலிவரி சார்ஜ் அவங்கள்ட்ட தான் வாங்கணும். சரி ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் இருக்க எல்லாமே ஆஃப்லைன்ஸு. பர்ப்ளூ ஆஃப்லைனு, இந்த ஃபஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்கிறது பர்ப்ளூ ஆஃப்லைன் இருக்குது, யூவிங் ஆஃப்லைன் இருக்குது, கோபால்ட் ஆஃப்லைன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ரீடிங்க்கு எடுத்து க்ரீன் ஆஃப்லைன் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம ப்ரீடிங்காக நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இதில் சப்போஸ் இது டிஎன்ஏ போடலான்னு இருக்கிறேன். டிஎன்ஏ போட்டோன்னே ப்ரீடிங் போடுறோம். இப்போ டிஎன்ஏ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஓகேண்ணா. இப்போ இதில் உங்களுக்கு தேவையில்லாத பேட் இருந்துச்சுன்னா அதை சேல்ஸு கொடுத்துடலாம். இல்லை சில டைம் இப்போ பேர்ட்ஸே வேணும்னாலுமே சேல்ஸ் பண்ணலாம். நம்ம
ப்ரீடர் கம் ட்ரெய்லர்னால நம்மளுக்கு இந்த பேர்ட்ஸ் வந்து வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே அரௌண்ட் 1 இயர்க்கு மேலே ஓல்டு. 1 இயர் பேர்டு தான். ஆமாம், எல்லாமே 1 இயர் ஓல்டு பேர்டு, எல்லாமே ரெடி டு ப்ரீடில் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இந்த இதில் இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் தான் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பைடு, ஃபிஷர் பைடு, ஃபிஷரு எல்லாமே இருக்குது. எல்லாமே கலந்துருக்கு. ஆமாம், இதில் எல்லாமே கலந்துருக்கு. வாங்குறவங்க பார்ப்ளூ இருக்குது, பார்ப்ளூ இன்னும் இருக்குது, இன்னும் பார்ப்ளூ டெக்கினோ இருக்குது. சரிண்ணா, இதெல்லாம் இப்போ 1 இயர் பேர்டுங்களா இல்லை? இது எல்லாமே 1 இயர் பேர்டு இருக்கும், அரௌண்ட் 1 இயர் இருக்குது எல்லாம் பேர்டு. இப்போ வாங்கினா ப்ரீட் போட்டால் ப்ரீட் ஆகும். இதெல்லாம் வாங்கினா ப்ரீட் போட்டால் ப்ரீட் ஆகும். சரிண்ணா, இப்போ உங்கள்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு இருக்க பேர்டுக்கு உங்களை எப்படி நான் கான்டாக்ட் பண்ணுறது? என் நம்பர் வந்து சொல்கிறோமா, இப்போ சொல்லணும்னு சொல்கிறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. சரிண்ணா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். அதோட டீட்டெயில் கொடுத்துட்றேன். யாராவது பை பண்ணணும்னா இவங்க டீட்டெயில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் ஃபோன் பண்ணி பேசுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களும் பண்ணலாம், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து உடனே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது. வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணிங்கனாலும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கனாலும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பாசிபிள். அதாவது பஸ் இருக்கணும், பஸ் இருந்துச்சுன்னா உடனே நம்ம அவைலபிலிட்டி பார்த்துட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பஸ்ஸில் தான் வச்சு விடுவாங்க. ஸோ கேட்குறவங்க பஸ் உள்ள ஏரியாவாக பார்த்து கேளுங்க. நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தான் அனுப்பணும். இது எல்லாமே இப்போ நான் லாஸ்ட் பேட்ச் இருக்குண்ணா, பட்டாஸ் கொஞ்சம் இருக்குது. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆலிவ் மாஸ்க்கு, ஆலிவ் ஃபிஷரு, மாவு ஃபிஷரு, மாஸ்டர் பைடில் பார்த்தீங்க அப்படின்னா வைலட் மாஸ்க் பைடு ஒன்று இருக்குது, மேலே ஏறிட்டு இருக்குது வைலட் மாஸ்க் பைடு. அடுத்து வைலட் ஃபிஷர் இருக்குது. இதில் குருவிங்க இருக்கும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப போட்டோம்னா சண்டை போட்டுக்குங்கிறதுனா ஒரு 7 குருவி 8 குருவிங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இப்போ பட்டா? இதெல்லாம் பட்டா. ஸோ இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது? இருக்குது. இதில் ஒரு 2-3 குருவி மட்டும் பெரிய குருவி இருக்குது. இந்த வைலட் ஃபிஷர்லாம் கொஞ்சம் பெரிய குருவிங்க. ஓகே ஓகேண்ணா. இது வந்து இந்த ஃபஸ்ட்டில் குச்சியில் உட்காந்துருக்குல, இந்த இப்போ பார்க்குறது வந்து மாஸ்டர் பைடோட குட்டி. ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க் பார்த்தோம்னா மாஸ்க் பைடோட குட்டி, போன குட்டி, ஒரு குட்டியோட இருந்ததில்ல அதோட. இதெல்லாம் இப்போ வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஆமாம், சேல்ஸ். ஸோ வந்து நீங்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மாஸ்டர் ஐட்டம் தான் நிறைய இருக்குது. சைடும் இருக்குது, மாஸ்டர் ஐட்டம், இது 2 தான் நிறைய இருக்குது உங்களுக்கு.